வணக்கம் மக்களே! தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கிழிந்த ரூபாய் நோட்டு வைத்திருக்கக்கூடிய தமிழக பொதுமக்களுக்கு அவசர அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே. ரூபாய் நோட்டுக்கள் கிழிந்து போச்சா? கவலைய விடுங்க. ரிசர்வ் வங்கி வெளியிட்ட அசத்தலான அறிவிப்பு மக்களே. தமிழக மக்கள் அனைவருமே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாரி அரசு வெளியிடக்கூடிய அனைத்து விதமான பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே. சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம். கிழிந்த ரூபாய் நோட்டுகளை எப்படி மாற்றலாம் என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சிதைவு அளவு, நோட்டின் சிதைவு அளவை பொறுத்து வங்கிகள் கட்டணம் மாற்றப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாற்றும் எண்ணிக்கை, ஒரு நபர் ஆண்டிற்கு 20 முறை மட்டுமே பணத்தை மாற்ற முடியும் அப்படின்றதையும் தெள்ள தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதிகபட்ச தொகை ஒரு நேரத்தில் உங்களால் ரூபாய் 5000 ரூபாய் வரை மட்டுமே மாற்ற முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. சிறிய நோட்டுகள் ரூபாய் 1 ரூபாய் முதல் ரூபாய் 20 ரூபாய் வரையிலான நோட்டுகளுக்கு கட்டணம் இல்லை அப்படின்றத தெள்ள தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. பெரிய ரூபாய் நோட்டுகள் ரூபாய் 50 ரூபாய் முதல் ரூபாய் 500 ரூபாய் வரையிலான நோட்டுகளுக்கு கட்டணம் உண்டு என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க. வங்கிகளுக்கு, அதாவது வங்கிகளில் செல்லாத பணத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகள் பற்றியும் பார்க்கலாம் மக்களே. முதலாவதாக வங்கிகளுக்கு செல்லுங்கள். உங்கள் வங்கி கிளைக்கு நேரில் செல்ல வேண்டும். இரண்டாவதாக படிவத்தை நிரப்பவும். வங்கி வழங்கும் படிவத்தை முழுமையாக நீங்கள் நிரப்ப வேண்டும் மக்களே. மூன்றாவதாக நோட்டுகளை சமர்ப்பிக்க வேண்டும். சிதைந்த நோட்டுகளை வங்கி அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டணம் செலுத்துங்கள். தேவைப்பட்டால் கட்டணத்தை செலுத்துங்கள் மக்களே. ஐந்தாவதாக பணத்தை பெறுங்கள். வங்கி உங்கள் நோட்டுகளை சரிபார்த்த பிறகு புதிய நோட்டுகள் பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மக்களே. கூடுதலான சில தகவல்கள் பற்றி உங்களுக்கு நான் கூற போகிறேன். அடையாளச் சான்று, உங்கள் அடையாளச் சான்றுகளை எடுத்து செல்லுங்கள் மக்களே. அடுத்ததாக பாஸ்புக்கையும், உங்களுடைய வங்கி பாஸ்புக்கை எடுத்து செல்லுங்கள் என்பது போல சொல்லியிருக்கிறாங்க. காலதாமதம், நோட்டுகளை சரிபார்ப்பதற்கு சிறிது காலதாமதங்கள் ஏற்படலாம். அதனால் அது வரைக்கும் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல், வங்கிகளில் ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க மக்களே. நீங்கள் இந்த அனைத்து விதமான விதிமுறைகளை கடைப்பிடிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களிடம் இருக்கக்கூடிய கிழிந்த நோட்டுகளை மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது மக்களே. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.